புதுச்சேரியில் இன்று நடைபெறும் தமிழக வெற்றிக் கழக கூட்டத்திற்கு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் வர உள்ளார். இதன் காரணமாக அவரை பார்க்கும் ஆர்வத்தின் காரணமாக கூட்டம் அதிகரிக்கும் என்று ஏற்கனவே எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாகத்தான் புதுச்சேரி மாநில அரசு காவல்துறை மூலமாக 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி, அவர்களுக்கும் அடையாள அட்டை QR கோடு மூலமாக அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மட்டுமே வர வேண்டும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை தமிழக வெற்றிக் கழகமும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் யாரும் வரக்கூடாது என்று தெரிவித்தார்கள். அப்படி தெரிவித்திருந்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து புதுச்சேரி மாநிலத்திற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், குறிப்பாக கடலூர், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக இங்கிருக்கும் வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் என அனைத்து பகுதிக்கும் வேலை பணிக்காக வருவார்கள். இப்படி இருக்கும் சூழலில் தான் தற்போது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் புதுச்சேரிக்கு வரக்கூடாது, குறிப்பாக இந்த விழாவுக்கு வரக்கூடாது என்று அறிவித்தார்கள். இதன் காரணமாக மாநில எல்லையான கடலூர் சாலையும் விழுப்புரம் சாலையும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு ஒவ்வொருவராக சோதனை செய்து உள்ளே அனுப்பப்படுகிறார்கள். இது பொதுமக்களுக்கு பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் குறிப்பாக கடலூர், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகளுக்கு தினந்தோறும் வந்து செல்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் பெரிய மருத்துவமனையான ஜிப்மர் மருத்துவமனை புதுச்சேரியில் இருக்கும் காரணத்தினால் மருத்துவ சோதனைக்காகவும் இங்கு அதிக அளவு மக்கள் கூட்டம் வரும். இப்படிப்பட்ட புதுச்சேரி மாநிலத்திலிருந்து தமிழகத்தை பிரிக்க முடியாது, தமிழகத்திலிருந்து புதுச்சேரியை பிரிக்க முடியாது. இருவர்களுக்கும் ஒருங்கிணைந்த பகுதியாகத்தான் இந்த புதுச்சேரி இருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது அனைத்து பகுதிகளிலும் தற்போது காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு சோதனைக்கு செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள். இதனால் சில இடங்களில் வாக்குவாதமும் ஏற்படுகிறது. நாங்கள் எங்கள் பணிக்காக செல்கிறோம் என்கிறார்கள், சிலர் எங்கள் வீடுகளுக்கு செல்கிறோம் என்கிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள வாடகை வீட்டில் வசித்து பிள்ளைகளை படிக்க வைப்பதோ அல்லது இங்கிருந்து வேலைக்கு செல்வதோ இருக்கும். அப்படிப்பட்ட சூழல்தான் புதுச்சேரியில் நிலவுகிறது. இப்படி வரும் அனைத்து நபர்களையும் காவல்துறை சோதனை செய்துதான் அனுப்புகிறார்கள். குறிப்பாக இந்த விழா மேடைக்கு வர வேண்டும் என்றால் அந்த QR கோடு கொடுக்கப்பட்ட அந்த அடையாள அட்டை கொண்டு வந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்ற யாரும் அனுமதிக்கப்படவில்லை. இதுவே இங்கே பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. ஒவ்வொரு சாலையிலும் இதுபோல் காவல்துறை நிறுத்தப்பட்டு சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். நாம் தற்போது நின்று கொண்டிருக்கும் இடம் என்பது பிரதான அந்த விழா நடக்கும் உப்பளம் சாலை. இந்த சாலையில் 5க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் உள்ளது. இந்த தனியார் பள்ளிகளுக்கும் இன்று காலை அதிக அளவு கூட்டம், பள்ளிக்கு செல்ல வேண்டிய மாணவர்கள், பெற்றோர்கள் என அனைவருமே இந்த வழியாக தான் சென்றார்கள். இந்த வழியாகத்தான் அந்த மேடைக்கு செல்ல வேண்டிய வழியும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 3-4 வழிகள் அந்த மேடைக்கு செல்லும் வழி இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு வழி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியாக வர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் அதையெல்லாம் மீறி இந்த வழியாகவும் ஒரு சிலர் வருகிறார்கள், பொதுமக்களும் வருகிறார்கள், பள்ளிக்கு செல்வர்களும் வருகிறார்கள். இப்படி பலர் வரும் காரணத்தினால் இங்கு பரபரப்பான சூழல் தான் காலையிலிருந்து இருக்கிறது. நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கும் காட்சியை விட 1 மணி நேரத்துக்கு முன்பாக எடுக்கப்பட்ட காட்சிகளை பார்த்தோம் என்றால் அதிக அளவு கூட்டம், அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் இருந்தது. பள்ளி நேரம் தற்போது முடிந்த காரணத்தினால் கூட்டம் சற்று குறைந்திருக்கிறது. இது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்துகிறது. தொடர்ந்து இங்கிருக்கும் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் எங்கே செல்கிறோம் என்று தெரிவித்துவிட்டு தான் செல்லும் நிலைக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு காவல்துறை கட்டுப்பாட்டில் இங்கே இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த ஒரு நபர் தற்போது வந்திருக்கார். நீங்க QR கோடு கொண்டு வந்திருக்கீங்களா? காவல்துறை உங்களுக்கு அனுமதிருக்காங்களா? அனுமதிக்கிறாங்க சார். எவ்வளவு பேர் நீங்க தனியாக ஒரு QR கோட்ல எத்தனை பேர் அனுமதிக்கிறாங்க? ஒரு ஆள் தான் அனுமதிக்கிறாங்க, நிறைய பேர் அனுமதிக்கிறாங்க? 2 பேர் சொன்னாங்க, இப்போ ஒரு ஆள் தான் அனுமதிக்கிறாங்க. எப்போ சொன்னாங்க? யார் சொன்னாங்க 2 பேர் அனுமதிப்பாங்க? கட்சியில் ஆள் தான் சொன்னாரு.
2 பேர் அனுமதிப்பதாக கூறினார்கள். ஆனால் தற்போது ஒருவருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் விஜயை பார்ப்பதற்காகவும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காகவும் பலர் காத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு QR கோடில் ஒரு நபர் மட்டுமே உள்ளே அனுமதி என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக பலர் ஏமாற்றம் அடைந்திருக்கார்கள். நண்பர்களுடன் வந்தவர்கள் ஒருவர் QR கோடை வைத்து ஒருவர் மட்டுமே செல்ல வேண்டும், மற்றவரை இங்கே இறக்கிவிட்டு செல்லும் காரணத்தினால் இந்த பகுதி தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலாகத்தான் இருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து காவல்துறை அனைத்து சாலைகளிலும் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு இங்கே தடுத்து நிறுத்தப்படுகிறாங்க. ஐயா வணக்கம், நீங்க எங்க வந்தீங்க, எதுக்காக திருப்பி அனுப்புறாங்க? இல்லை ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். நாங்கள் போகிறதுக்கு வழியில் சுற்றின்னு தான் போனோம்மா, வேற ஒன்றும். எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க, எங்க போறீங்க? ஹாஸ்பிட்டல்லேருந்து வரோம். ஃபங்க்ஷன் ஒரு வளகாப்பு போகிறோம். இன்னைக்கு விஜயோட ப்ரோக்ராம் இங்க இருக்குது, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுதுங்க. காவல்துறை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இது மாதிரி இந்த வழியில் வரக்கூடாதுன்னு, அப்படியே வந்தீங்க? இல்லை எங்களுக்கு கிட்ட இந்த பக்கம் போனாலும் கிட்ட இப்போ அந்த தெரு வழியாக சுற்றின்னு போனோம், வேற ஒன்றும் இல்லை, ஷார்ட் வழி. நன்றிங்க. குறிப்பாக இதுபோல் விழாவுக்கு வருபவர்களுக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்படுகிறது. ஒரு தெளிவான விஷயங்கள் சொல்லப்படாத காரணம் நீங்கள் பார்க்கலாம். 2 குப்பளம் சாலையை பொறுத்த வரைக்கும் 2 புறமும் தற்போது ஒரு நெரிசலான சூழல் தான் காணப்படுகிறது. காவல்துறை தொடர்ந்து இங்கே நிறுத்தப்பட்டு பல்வேறு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். சாலை போக்குவரத்து என்பது மிகப்பெரிய அளவில் காலை நேரத்திலே பாதிக்கப்பட்டுள்ளது. 11 மணி அளவில் தான் விஜய் வர இருக்கிறார். அந்த சமயத்தில் இது இன்னும் மேலும் கூட்ட நெரிசலை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், விஜயை பார்ப்பதற்காக நிச்சயமாக காவல்துறை சொல்வதை மீறி வருவார்கள். தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. அதுபோல்தான் தற்போது புதுச்சேரி மாநிலத்திலும் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகளுடன் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் தமிழக வெற்றிக் கழகம். குறிப்பாக 5000 பேர்களுக்கு மட்டுமே அனுமதி, அவர்கள் மட்டுமே அங்கே வர வேண்டும். அவர்களுக்கான அனுமதி நுழைவுச்சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை கொண்டு வந்தால்தான் நாங்கள் அனுமதிப்போம் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆர்வத்தின் காரணமாக பலர் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பொதுமக்கள் பணிகளுக்காக செல்வது, குறிப்பாக அவர்கள் வேலைக்கு செல்வது, பள்ளிக்கு செல்வது, இப்படி பல்வேறு விஷயங்களுக்காக இந்த சாலை பயன்படுது. ஏனென்றால் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான சாலைகள் ஒரு குறுகலான சாலைகள் தான், அகண்ட சாலைகள் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழல் தான் புதுச்சேரி மாநிலத்தில் விஜய் அந்த ரோட் ஷோ நடத்தக்கூடாது, பொதுக்கூட்டத்துக்கு மட்டுமே அனுமதி என காவல்துறை ஏற்கனவே அறிவித்திருந்தது. காவல்துறை பொதுக்கூட்டத்திற்கு அறிவித்திருந்தாலும் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். அந்த சாலையில் தற்போது அதிகமான கூட்ட நெரிசல் இருக்கிறது. குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவருமே இங்கே நின்று செல்லும் நிலைதான் இருக்கிறது. தற்போது கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி இருக்கிறது. ஆனால் காலையில் அதிக அளவு கூட்டம் இருந்தது. சரியாக 8 மணிலிருந்து 9 மணி வரை மிகப்பெரிய அளவில் கூட்ட நெரிசல் இங்கே இருந்தது. தற்போது குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் விஜய் வரும் சமயத்தில் எந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் ஏற்படும், என்ன பிரச்சனைகளாம் வரும் என்று இனி வரும் நேரங்களில் தான் தெரிய வரும்.